ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய கிராமத்துக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓட்டு போட வந்தோம். ஸோ அதான் எங்கள் வீட்டை உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு எங்கள் வீட்டை உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த வீடியோ எடுத்திருக்கேன். வீடு தானே அப்படின்னு கேட்கலாம். வீடு கட்டும்போது சில தவறுகள்லாம் செய்வோம். எதெல்லாம் செய்யலாம், எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. அது இல்லாமல் நம்ம நல்ல விஷயம் செஞ்சால் நம்மளுக்கு கடவுள் என்ன கொடுக்குறாரு அப்படின்றத எங்கள் லைஃப்பில் நாங்கள் பார்த்த விஷயத்தை மட்டும்தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்காக இந்த வீடியோ கிடையாது. 5 மினிட்ஸ் வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது எங்களுடைய கார்டன். இங்கே எங்கள் மாமியார் வந்து எங்களுக்கு தேவையானதெல்லாம் வச்சுருக்காங்க. சுண்டக்காய், அவரைக்காய், கத்திரிக்காய், அதுக்கப்புறமேட்டா கொய்யாப்பழம் இருக்குது, மரவள்ளிக்கிழங்கு, மருதாணி செடி, மணி பிளான்ட் எல்லாமே வச்சுருக்காங்க. வாழைக்கன்று எல்லாமே இருக்குது. நமக்கு எதெல்லாம் விளையுதோ நம்மளுக்கு கொடுத்து அனுப்புவாங்க. இப்போ எங்கள் ஹஸ்பண்ட் வந்திருக்காங்க. வந்து அவங்க மருதாணியை பற்றி சொல்லிகிட்ருக்காங்க. அங்கே பிச்சை மருதாணி தானே அது. அவங்க வீட்டை பற்றி சொல்கிறாங்க. பாருங்கள், இதுதான் எங்களுடைய கிராமம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். சிட்டியில் இருந்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் கூட இருக்காது. ஒரு வண்டி நிறுத்தத்துக்கு கூட ஸ்பேஸ் இருக்காது. இங்கே எவ்வளோ இடம் இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த வீடு கட்டி ஒரு 20 இயர்ஸ் ஆகிடுச்சி. எங்கள் மாமனார் மாமியார் தான் கட்டினாங்க. எங்கள் வீட்டுக்கார் பேரில் எழுதி கொடுத்துட்டாங்க. மாமனார் இறந்ததுனால எங்கள் மாமியார் எங்களுக்கு கொடுத்துட்டாங்க இந்த வீட்டை. ஸோ இப்போ இது எங்கள் ஹஸ்பண்ட் பேரில் தான் இருக்குது. எவ்வளோ ஹாப்பியாக இருக்குதுன்னு பாருங்கள். என்ன ஒரு விஷயம் சொல்ல வந்தேன்னா, நம்ம எப்பயுமே ஒரு விஷயம் நினைப்போம், நம்ம நல்லவங்களாக தானே இருக்கோம், ஏன் நமக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. நாங்களும் அதை தான் யோசிப்போம். நல்லவங்களாக தானே இருக்கோம், கடவுள் ஏன் நமக்கு இது வந்து பண்ண மாட்டுறாங்க அப்படின்ட்டு. கடவுள் எப்பயுமே எல்லாருக்குமே கொஞ்சம் அமைதியாக இருந்தால் மட்டும்தான் அதுக்கான பலனை செய்வாங்க அப்படின்றத எங்கள் லைஃப்பில் நாங்கள் ரியலைஸ் பண்ண ஒரே விஷயங்க. என்ன சொல்கிறோன்னு பார்க்குறீங்களா? இந்த வீடு எங்கள் ஹஸ்பண்ட் பேரில் எங்களுக்கு வரும் அப்படின்றதே நாங்கள் நினைக்கல. இந்த வீட்டுக்காக நாங்கள் பல விஷயம் இழந்திருக்கோம். நிறைய விஷயம், அவ்வளோ கடன் எல்லாமே பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து ஆனால் பொறுமையாகவும் அமைதியாக இருந்ததுனால மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடு எங்களுக்கு கிடச்சிருக்கு. நம்ம நல்லவங்கன்னு யாருக்குமே நிரூபிக்க வேணாம். நம்ம நல்லவங்க நமக்கு தெரிஞ்சால் போதும், கடவுளுக்கு தெரிஞ்சால் போதும். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம எப்படி வாழறோம் அப்படின்றத நமக்கு ஒரு பொருள் வந்து கிடைக்கும் போதும் நம்ம நல்லவங்களாக இருந்து எந்த நோய் நொடியும் இல்லாமல் வாழக்குள்ளேயும் தான் நம்மளுடைய உண்மையான கேரக்டர் என்ன அப்படின்றது வெளிவரும். ஸோ நாங்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப லக்கின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது வரைக்கும் நம்ம யாருக்கும் ஒரு துரோகம் கூட நினச்சது கிடையாது. நம்ம ஏன் லைஃப்பில் கஷ்டப்படுறோம்னு நாங்கள் நிறைய டைம் நினச்சிருக்கோம். ஸோ இந்த வீடு எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நாங்கள் 11 இயர்ஸ் வெயிட் பண்ண வேண்டியது இருந்திருக்கு. இந்த வீடு எங்களுக்கு வரும்னு நாங்கள் நினைக்கல. எங்கள் மாமனார் இறந்ததுனால எங்கள் மாமியார் அவங்க பேரில் இந்த வீடு எங்கள் ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ தான் தெரிஞ்சுது, நம்ம ஒரு விஷயம் செய்யக்குள்ள கடவுள் இவங்களுக்கு என்ன பண்ணணுன்றத அவங்க முடிவு பண்ணிப்பாங்க. ஸோ எதுவுமே பொறுமையாகவும் அமைதியாகவும் இருந்தால் நமக்கான பொருள் நம்ம கையை விட்டு எப்போவுமே போகாது அப்படின்றதுக்கு இந்த ஒரு வீடு தான் எங்களுக்கு உதாரணமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகக்குள்ள எங்கள் கையில் ₹1 கூட கிடையாது. அந்த அளவுக்கு தான் நாங்கள் வெளியில் போய் எங்கள் காலில் நின்று நாங்கள் லைஃப்பில் வின் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நாங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியே போனோம். திரும்பவும் நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா இந்த வீட்டுக்கு ஓனராக வந்திருக்கோம். ஸோ இதை கடவுள் வந்து எங்களுக்கு கொடுத்த கிஃப்ட்டு. நாங்கள் இப்படி தான் வாழறோம், கரெக்டாக இருக்கோம் அப்படின்றத கடவுள் எங்களுக்கு சொல்லியிருக்காருன்னு நாங்கள் நினைக்கிறோம். இது பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்ன சொல்ல வந்தேன்னா, வீடு வந்து எவ்வளோ பெருசாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். கிராமத்தில் பொதுவாக எல்லாரும் பண்ணுற ஒரே தப்பான விஷயம் என்ன அப்படின்னா, அது அவங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு எனக்கு தெரியல. இவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்காங்க, ஏன் பாத்ரூம் கட்டலை? இது யாரும் யோசிக்க மாட்டாங்களா? இல்லை பாத்ரூம்ன்றது பெரிய தப்பான செயலாம் இல்லைங்களா? ஒரு வீட்டில் ஒரு பாத்ரூம் இருக்கணும். நம்ம சிட்டிலாம் பார்த்தா ஒவ்வொரு பெட்ரூமுக்கும் ஒவ்வொரு பாத்ரூம் இருக்கும். ஆனால் இவ்வளோ பெரிய வீட்டில் ஒரு பாத்ரூம் கூட அவங்க கட்டி வைக்கல. அது அவங்கள குறை சொல்லணுன்றதுக்காக நான் சொல்லலை. இந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணு வாழ வராங்க, அவங்க பொம்பளை பிள்ளை. எப்படி பாத்ரூம் இல்லாமல் அவங்களால இங்கே இருக்க முடியும் அப்படின்னு யாரும் நினைக்கலன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக பாத்ரூம் கட்டுங்க. கிராமத்தில் அப்பெல்லாம் வந்து
பாத்ரூம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாமல் விட்டுருவாங்க. அதே மாதிரி தான் இவங்களும் விட்டுட்டாங்க. ஸோ நாங்கள் எங்கே குளிப்பேன், எங்கே ரெஸ்ட் ரூம் போவோம், எங்கே ட்ரெஸ் மாற்றுவோம் அப்படின்னக்குள்ளே இதனால தான் நான் இந்த வீட்டில் இருந்து நான் வெளியில் போனதுக்கு காரணமே எனக்கு ப்ராப்பராக ரெஸ்ட் ரூம் இல்லை அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான். தயவு செஞ்சு கிராமத்தில் இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பொம்பளை பிள்ளை இருக்குது, இல்லை உங்கள் ஒய்ஃப் இருப்பாங்க இல்லைங்களா, கண்டிப்பாக ஒரு பாத்ரூம் கட்டுங்க. இது வந்து எங்கள் வீட்டில் மட்டும்தானான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நிறையா வீட்டில் இப்படி தான் ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக பாத்ரூம் இல்லை அப்படின்னா பாத்ரூம் கட்டுங்க. பொம்பளை பிள்ளைங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க. யாரும் இதை பண்ணாதீங்க. நான் சொல்லிடலாம், இப்போ பாத்ரூம் தானம்மா, இது ஒரு பெரிய விஷயம் இல்லையே, நீயே கட்டிக்கலாமே. நான் இதை கட்ட தான் போகிறேன். ஃப்யூச்சரில் நம்ம வந்து செட்டில் ஆகக்குள்ளே, ஏன்னா குழந்தைங்க படிக்கிறாங்க, ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு இங்கேருந்து 40 கிலோமீட்டர் போகணும். அதனால் ஃப்யூச்சரில் நம்ம வரக்குள்ளே கட்டிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இன்னும் கட்டல. ஸோ இனி யாராவது வீடு கட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாத்ரூம் வச்சு கட்டுங்க. அதே மாதிரி எப்பயுமே நம்ம யாருக்கும் துரோகம் செய்யாமல் உண்மையும் நேர்மையாகவும் இருந்தால் கடவுள் நம்ம கூட இருந்து நமக்கு எல்லாமும் செய்வார். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பாய்.